கஷ்டமும் குப்பை. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் எப்பொழுதும் வந்து கொண்டிருப்போம். எப்பொழுதும் அது இயேசுவின் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே இந்த உலகத்தில் ஆண்டு சொன்னாங்க, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படித்தான் ஒவ்வொரு நேரத்தில் இந்த காலை வேளையில் நாங்கள் ஒரு வேதனையோடு கூட பலவீனத்தோடு கூட இன்று நாளிலும் நாங்கள் திருச்சபையாக நாங்கள் சென்ற பயணத்தின் நிமித்தம் நாங்கள் அனைவரும் ரொம்ப சோர்வா பலவீனமா நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கணும். சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும். ஆனாலும் எல்லாரும் நாங்கள் காலையில் எழும்பி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியது ஒரு மகத்துவமான ஒரு மனமகிழ்ச்சியை நாங்கள் காலையில். அதனால அந்த வந்த உற்சாகத்தோடு அந்த மனமகிழ்ச்சியோடு இந்த காலையில் நாங்கள் ஆராதிப்போம். ஆண்டவர் கொடுக்க எல்லாமே நாங்கள் எங்களுக்கு கிடைச்சது எல்லாமே அவர் கொடுத்தது. அது எங்களுக்கு இல்லாமல் போனாலும் அது எங்களுக்கு மறுபடியும் கிடைக்க செய்வதாக இருந்தாலும் அதை விட ஒரு மேலானது கிடைக்க போவதாலும் எல்லாம் அர்த்தம். அதனால ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வல்லவர். காலையில் ஏதோ சொல்லுகிறது, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அவர் நாங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு என்ன லேசலாம், நாங்கள் எல்லாத்தையும் இந்த நேரத்தில் அவருடைய பாதத்தில் வச்சுட்டு ஒரு லேசான இருதயத்தோடு அவர் ஆராதிக்க போகிறோம். ஒரு பாரமான ஒரு இருதயத்தோடு இந்த நேரத்தில் நின்று கொண்டிருக்கிற நாங்கள் எல்லாத்தையும் லேசாக்கி அவர் ஆராதிக்க போகிறோம். பரலோக பிதாவை நோக்கி இந்த காலையில் ஆராதிக்க போகிறோம். என் ஆத்துமாவிலே ஒரு உற்சாகத்தை தந்து அவரை ஆராதிக்க பலப்படுத்தும்படி இந்த காலை வேளையில எங்களை ஆயத்தப்படுத்தி ஒரு பரிசுத்தமுள்ள ஆராதனையை அவருக்கு ஒப்பு கொடுக்கும்படியால் ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துங்க, என் ஆவியை உற்சாகப்படுத்துங்க, என் ஆத்துமாவை பலப்படுத்துங்க. ஆண்டவரை நான் உண்மை ஆராதிக்கணும். ஆண்டவரை எங்க ஜீவனுள்ளவர், ஆண்டவரை ஜீவனுள்ள ஒரு தேவனை நான் ஜீவனோடு ஆராதிக்கணும். ஆண்டவரை சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்ல ஒரு தேவன் நான் ஆராதிக்கிற தேவன். இந்த நேரத்தில் எங்கள் சரீரம் எதையெல்லாம் நினைச்சு கலங்கி வேதனையோட பலவீனத்தோடு இருக்கிறதோ இந்த நேரம் உயிர்ப்பிக்க போகிறேன். ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஆராதிக்க போகிறோம். அந்த கண்மலையானவர் கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்து தாகத்தை தீர்த்த தேவன். இந்த காலங்களில் என் வேண்டுதல்கள், என் பலவீனங்கள், என்னுடைய அலைச்சல்கள், என் கண்ணீர், என் ஓட்டங்களை அறிந்தவர், என்னுடைய இயலாமை அறிந்தவர். கண்டிப்பா எனக்கு என் தாகத்தை தீர்க்க வல்லவர், எனக்கு உதவி செய்ய வல்லவர், என்னை தேற்ற வல்லவர். இந்த காலை நேரத்தில் அப்பா நான் உங்களை ஆராதிக்க போன ஆண்டவரை நீங்க எனக்கு போதும். ஆண்டவர் நான் இழந்தவைகளை விட ஆண்டவரை அது எல்லாவற்றையும் விட ஒரு மேலான காரியம் உங்களோட சமூகம் எனக்கு சுவாமி. இந்த நேரத்துல எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஆண்டவரை எல்லாம் மறந்து ஆண்டவரை உண்மை மாத்திரம் நோக்கி ஒரு ஆராதனை ஏறெடுக்க என்னை ஆயத்தப்படுத்தினு சொல்லி அனைவரும் இந்த ஆராதனைக்குள்ள கடந்து போக போகிறோம். பரிசுத்தாவியானவரை உயர்த்த போகிறோம். இயேசுவானவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். தேவனுடைய நாமத்தை மகிமையாய் உயர்த்த போகிறோம். இந்த
ஒரு விகாரியமாய் உங்கள் இதயத்தில் பேசுகிறீர்கள். உங்கள் வாழ்நாள் எல்லாம் நன்மையினால் மணிமுடி சுற்றின தேவனாக எங்கள் குற்றங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீரே, எனக்காக நீர் எல்லாம் இழந்தீரே ஆண்டவரே. நாங்கள் அவைகளை நினைவு கூறுகிற நேரத்தில் நாங்கள் எங்களுடைய கூடங்களை நினைக்கும் போது நினைத்து வேதனைப்படுகிறோம். என் அப்பா, உங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்தீரே, நிர்வாணமானீரே ஆண்டவரே. உம்மை வேதனைப்படுத்தி குற்றப்படுத்தும் பொழுதெல்லாம் ஆண்டவரே நீர் என்னை நினைவு கூறுகிறீர்கள் சுவாமி. இந்த காலைகளில் ஆண்டவரே என் ஆத்மாவை உம்மை நோக்கி கெம்பியிருக்கிறது. நீர் மீட்டுக் கொண்ட உதடுகள் உம்மை நோக்கி ஆண்டவரே உற்சாகத்தோடு உம்மை ஆராதிக்க வேண்டாம். நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. பிரசன்னசாகரான சுவாமி, கௌரவமான சுவாமி, வாசயா பதவியா வாச சுவாமி, வாசனத்திலே அதிகாரனாவதே வாச சுவாமி, வாசனசியல்லக்கரான சுவாமி. லோகಕ್ಕೆ ನಾವು ಸಿಲುಬೇಡ ಒಬ್ಬಗೆ ಅಭಿಮುಖಿ ಒಬ್ಬಗೆ ಪ್ರೇಮಿ ಕಾಮಕ್ಕೆ ಶಾಲ ಸ್ವಾಮಿ. ವಚನಿಗೆ ದೇವಿಗೆ ಒಬ್ಬಗೆ ಪ್ರೇಮಿ ಈ ಕಾಮ ವಿಶಾಲವೇ ಮುಳು ಪೊಳಗ ಹಾಕಡ ಮುಳು ವಾಸ ಹಾಕಡ ಮುಳು ಸಕಲವಟ ಹಾಕಡ ಒಬ್ಬಗೆ ಪ್ರೇಮಿ ವಿಶಾಲ ಸ್ವಾಮಿ. ಒಬ್ಬರ ಸಿದ್ಧವಾದ ನಾಮೇ ಗೌರವವೇದನ ಸ್ವಾಮಿ. ಒಬ್ಬ ಯಾಪ ಒಬ್ಬ ಬಾಲವಾದ ಸ್ವಾಮಿ बहुशासिकरना आपी यीशु के नाम में गौरवे दे नाम में दास स्वामी. हालेलुया, प्रशंसा वेला एक देवी तुम के नाम में गौरवे दे नाम स्वामी. हालेलुया, प्रशंसा वेला गौरव वेला हमारे आत्मा हमारे शरीर उपवास में दास गौरवे दे माफी सादे उपवास से हल्लक कला ओके प्रेम ඔබගේ අතිමුඛ්‍ය රසවත් ස්වාමීනි. ඔබගේ ප්‍රේමයේ උදෑසනම රස විඳිනවා ස්වාමීනි. මට ඒක අනුභව කරන්න ඕනේ ස්වාමීනි. ලෝකේ විනාශ වෙලා නැති වෙලා යන දේට වඩා ස්වාමීනි අපි බොහෝ දේවල් අයිති කරගන්නවා. නමුත් අපිට අයිති නොවන්නා එකම දෙයක් තියෙනවා. ඉවි කර ගන්න පුළුවන් වූ ලෝකයේ අවස්ථාවේ ඉවි කරුවෙක් ඉන්නවා අපට. කරුවානන් කෙරෙකින මේ ලෝකයේ අවසන් වෙයි. නමුත් මේ ඉමි කරුවානන්ට අවසානයක් නැහැ. ඒ ඉමි කරුවානන්ට නමස්කාර කරන්නයි කියලා දැසිනා වෙන්නේ. ඒ තුමාණන් මගේ ජීවිතේ කළා වූ ඒ දේවල් මට අනාගතයි. සෑම උදෑසනක්ම ස්වාමිනී ඔබගේ වචනේ කියනවා උදෑසන පාසා අලුත් කියලා ස්වාමීනි. அதிசயங்கள் ஆண்டவரே நான் என்னாலும் ஆண்டவரை காண்கிறேன். அப்பா அற்புதங்கள் நாள்தோறும் பார்க்கிறேன் ஆண்டவரே. செய்த நன்மைகளை மறவாமல் உம்மை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறோம் சுவாமி. உற்சாகத்தின் ஆவியானவரே இந்த காலைகளிலே அபிஷேகம் பலவீனத்தின் ஆவியை எடுத்துக் கொடுங்க. சத்துருவானவன் இருதயத்திலே விதைக்கிற பொல்லாங்குகளை இந்த நேரத்திலே கட்டி ஆண்டவரே எடுத்து போடுங்க சுவாமி. பயத்தின் ஆவிகள் இழந்து போனதை நினைத்து கவிக்கிற ஆண்டவரே பயத்தின் ஆவிகள் ஆண்டவரே ஒரு பலவீனத்தின் ஆவிகள் சுவாமி. சரீரத்தை பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே இந்த நேரத்திலே கட்டி செவிக்கிறோம். விடுதலையின் ஆவியானவர் தாராளத்திற்குள்ளே ஒரு விடுதலையை கொண்டு வருவீராக சுவாமி. உற்சாகத்தால் நிரப்புவீராக स्वामी. बलवत् क्रियावान सर्वदाम दाखिले सर्वदाम रस में दिने में सर्वदाम मुक्ति में दिने में इतराम होगे
ஓ தேவனே உங்களை சிந்திக்கிறேன். என் வாழ்க்கையில செய்த எல்லாவற்றுக்காக நன்றி ஐயா. இந்நாள் வரையிலும் என்னை காத்த தேவனுக்கு நன்றி ஐயா. ஓ இந்நாள் வரையிலும் என்னை நடத்தி சென்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. யோபு சொல்கிறான், தேவன் கொடுத்தார் தேவன் எடுத்தார் என்று சொல்லி எல்லாவற்றிலும் நன்மையை பெற்ற நாங்கள் அவருடைய தன்மையிலும் நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஜனங்கள். என்ன செய்தாலும் தேவன் சரியாய் செய்கிற தேவன். அவர் எல்லாம் அறிந்தவர். எங்கள் வாழ்க்கையில எது தேவை எது தேவையில்லை என்று அறிந்த தேவன். ஓ சுவாமி, லாபமானாலும் நஷ்டமானாலும் பவுலடியார் சொல்றாரு, லாபமானாலும் நஷ்டமானாலும் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். அநித்தியமானவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், நித்தியமான ஒன்று என்கிற வாழ்க்கையில ஒரு நித்தியம் என்ற ஒரு ஜீவன் உண்டு என்கிற வாழ்க்கையில. அநித்தியமானவைகள் எங்கள் வாழ்க்கையை, அநித்தியமான காரியங்களும் அநித்தியமான பொருள்களும் அநித்தியமான வாழ்க்கையும் எங்களை அநித்தியத்திலிருந்து எங்களை அப்புறப்படுத்தும், நித்தியத்தை விட்டு தூரப்படுத்தும். ஆகையினால ஓ அப்பா அப்பா, மாம்ச இச்சைகளுக்கு என்னை தூரப்படுத்துங்க, மாம்ச உலக இச்சைகளுக்கு தூரப்படுத்துங்க அப்பா. உம்மை விட்டு பிரிக்கிற எதுவானாலும் என்னை தூரப்படுத்துங்க. இடத்திலே என்னை விட்டு சேருங்க இந்த காலையிலே. உங்களை சுத்திக்கிறேன் சுவாமி, பிரசன்னமாகிறேன் சுவாமி. அல்பா ஒமேகா வாசர் மூலா தகத்த வாசர் சர்வகாரணம் வெயில் அத எடா சுவாமி இக்கமது शुद्ध
நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு இருந்தீர். உம்மை ஆராதிக்க செய்த ஆண்டவன் எல்லாம் பலனுக்காக ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவும் ஆண்டவன் அப்பா ஜோதிகளின் பரத்திலிருந்து எங்களுக்கு வருகிறது சுவாமி. அம்மாண்டவன் இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிக்க கொடுத்த நல்ல ஈவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகருக்கு இல்லாத இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். என் பலவீனத்திலே உம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்குது சொன்னீங்க. சும்மா இல்லாண்டவர், கொஞ்சம் இல்லாண்டவர், ஓ பரிபூரணமாய் ஆண்டவர் அப்பா விளங்க செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய ಸ್ತುತಿವಂತಗೆ ಸ್ವಾಮಿ. ಮಾಗೆ ಬೆಲೆಯಿನದಿ ವಾಸುಕಿವ ಉಬಗೆ ಬೆಲೆಯಿನದಿ ಮಾಗೆ ಕರುಣಾವನ್ನು ಬಿಟ್ಟ ಸಂಪೂರ್ಣ ಸೇವೆಗೆ ಸ್ವಾಮಿ. ಈ ಸ್ತುತಿವಂತರನ್ನು ನೀವು ದಾಸ ಸಿರುಮಾಯಿಮೆ ಗೌರವ ಪಡ ವಚನದಲ್ಲಿ ವಾಸ ತವ ಶಕ್ತಿ ಮಾತ್ರ ತಾವೋ ಬಿಟ್ಟ ನಾಮಕರಣ ಸಿಯಲ ದೇವರ ಬಾರ ಕರ್ಮ ಕಪ ಕರ್ಮ ಜೀವ